குடும்பங்கள்ல எப்படி இருக்கிறது? பிள்ளை என்ன படிக்குதுன்னு சொல்லி வீட்டில் உள்ள கணவனுக்கு தெரிய மாட்டுது பாதி பேருக்கு. உங்க பிள்ளை என்ன படிக்குதுன்னா அது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ். ஒரு பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்டால் அதை துல்லியமாக என் பிள்ளை இதுதான் படிக்கிறது, இன்ன ஸ்கூல்ல படிக்கிறது, இத்தனை மாசம் இருக்கிறது, கரண்ட்ல இன்ன எக்ஸாம் நடந்திருக்கிறது, இன்ன எக்ஸாம் இருக்கிறது, மதர்சா கல்விகள் மார்க்க கல்வியில இன்ன அறிவை பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்மளால ஒரு துல்லியமா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் முடியல? நமக்கு தான் கலந்தாய்வே இல்லையே. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இடையே ஒரு நெருக்கம் இல்லை, இடைவெளி இருக்கிறது. அதனால அங்க என்ன நடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிக்கினிய சகோதரர்களே, கலந்து ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. பொதுவாக இந்த கலந்து ஆலோசனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மசூரா என்று நம்ம சொல்லுறோம். மசூரான்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் சொன்னா, ஒரு நிர்வாகம் ஜமாத் அதில் ஏற்படக்கூடிய விஷயங்களைத்தான் நம்ம மசூரா கலந்து ஆலோசனை என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். அதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இப்போ நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல நம்ம சிங்கிளாக இருப்பதில்லை, ஒரு கூட்டாக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ கூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மசூரா செய்து கொள்ளுங்கள், கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வும் நமக்கு திருமறை குர்ஆனிலே நமக்கு அதை வலியுறுத்தி சொல்லுகிறான். காரியங்களில் நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ மசூரா கலந்த ஆலோசனை என்பது இப்படியான ஒரு விஷயம் என்பது நன்மை என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நன்மையை கூட நிர்வாகத்தில் செய்கிறார்கள். நிர்வாகம், ஒரு ஜமாத்து, ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இப்படி இருந்தா மசூரா செய்து கொள்கிறார்கள், அது தேவைதான் என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் கலந்த ஆலோசனை என்பது வெறுமன நிர்வாகத்துக்கு மட்டும் உகந்தது கிடையாது. அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கும் மசூரா கலந்த ஆலோசனை என்பது தேவைப்படுகிறது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம், அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு கீழே பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக, கூட்டு குடும்பம் சொன்னா ஒரு வீட்டுல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீட்டுல இல்லாம ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒரு கூட்டா தானே இருக்கிறோம், உடன்பிறப்புகள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நல்லது கெட்டதுகளை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது என்பது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஆலோசனைங்கிறது என்னது? ஏன் ஆலோசனை செய்கிறோம்? உலகத்துல ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான். அல்லாஹ்க்கு தான் ஆலோசனை தேவையில்லை, அவனுக்கு தான் மசூராக்கள் தேவையில்லை, அவனுக்கு தான் கலந்து ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம ஒரு கலந்தாய்வு, ஒரு பேச்சு, நமக்குள்ள ஒரு விதமான மசூராக்கள், இதை நம்ம செய்து பழக வேண்டும். இது நிறைய நன்மைகளை நமக்கு தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்திருக்கிறார்கள். ஒரு சில நேரங்கள்ல மனைவிட்ட கூட ஆலோசனை பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிமார்களிடத்தில் கூட அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாக ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அப்ப ஆலோசனை செய்வது என்பது வெறுமன நிர்வாகம் தான், அது ஜமாத்து தான், அதுக்கு தான் ஆலோசனை தேவைப்படுது, நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. ஆலோசனை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கிறது? ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. நீங்க கொஞ்சம் அப்படி பேசி பாருங்க, குடும்பத்தார் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பங்கள்ல எப்படி இருக்கிறது? பிள்ளை என்ன படிக்குதுன்னு சொல்லி வீட்டில் உள்ள கணவனுக்கு தெரிய மாட்டுது பாதி பேருக்கு. உங்க பிள்ளை என்ன படிக்குதுன்னா அது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ். ஒரு பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்டால்
அதை துல்லியமாக என் பிள்ளை இதுதான் படிக்கிறது, இன்ன ஸ்கூல்ல படிக்கிறது, இத்தனை மாசம் இருக்கிறது, கரண்ட்ல இன்ன எக்ஸாம் நடந்திருக்கிறது, இன்ன எக்ஸாம் இருக்கிறது, மதர்சா கல்விகள் மார்க்க கல்வியில இன்ன அறிவை பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்மளால ஒரு துல்லியமா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் முடியல? நமக்கு தான் கலந்தாய்வே இல்லையே. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இடையே ஒரு நெருக்கம் இல்லை, இடைவெளி இருக்கிறது. அதனால அங்க என்ன நடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இறுக்கமா இருக்கிறது. வீட்டுல போனீங்கன்னா ஜடமா தான் போறது, ஜடமா தான் வர்றது. இவர் எதையே யோசிச்சுட்டு இருப்பாரு, வியாபாரத்தை தான் அதிகமா யோசிக்கிறது. காலையில எந்திச்சு போறாரா, இடைப்பட்ட நேரங்கள்ல வியாபாரம், நைட்டு வந்து தூங்கிடுவார். வீட்டினுடைய எந்த நல்லது கெட்டதையும் அவர் அறிந்து வைத்திருக்கவில்லை. ஏன்னா அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கும் மனைவிக்குமான கலந்த ஆலோசனை இல்லை. மனைவின்னா அவங்க தேவையை அவங்க பார்க்கணும், அவ்வளவுதான். அவங்க பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும், நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிடணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு கணவன், அவருடைய வருமானங்கள் எப்படி இருக்கிறது, வியாபாரங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அதெல்லாம் ஒரு மனைவியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எப்போ இது சாத்தியப்படும் கேட்டால், கலந்து ஆலோசனை. வீட்டுல வந்து நமக்கு ஒரு பேச்சு இருக்கணும். எங்கெல்லாமோ பேசுவோம் மணிக்கணக்கில். ஒரு வண்டியில, ஒரு ட்ரெயின்ல, ஒரு பஸ்ல யாராவது ஒருவர் கிடைத்து விட்டா மணிக்கணக்கில் பேசுவது குடும்பத்தில் இறுக்கமா இருக்கிறது, பல ஆண்டுகள் இருக்கிறது. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பண்பு கிடையாது. மசூராக்கள் கலந்து ஆலோசனை செய்வது என்பது நமக்கு எப்படி நன்மையை தரும் அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மசூரான்னா என்னது? இப்ப நம்ம இருக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியுமா? நமக்கு எல்லா அறிவும் இருக்கிறதா? நமக்கு நம்முடைய அறிவுகள்ல பலகீனம் இருக்கிறது. நம்ம முடிவு நம்ம யோசிச்சோம்னா எல்லாம் கரெக்டாவே யோசிப்போமா? 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறான். அப்ப நம்ம மனைவி கூட நமக்கு சில பாயிண்ட்களை எடுத்து தரலாம், பிள்ளை எடுத்து தரலாம். ஒரு பேச்சுவார்த்தைங்கிற அடிப்படையில ஒரு குடும்பத்துல ஒரு பல விஷயங்களை கலந்து அப்படியே பயணிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பல கட்டங்களில் இருந்து ஆலோசனையை நம்மளால் பெற இயலும். அது மட்டும் இல்லை, இப்ப நம்ம வீட்டுல உட்கார்றோம், சாப்பிடுறோம்னு வைங்க. சாப்பிடும் போது இப்ப டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்முடைய கலந்த ஆலோசனை இருக்கிறது. இப்ப நம்ம கலந்த ஆலோசனைனா எதை ஆலோசிக்க போறோம்? பெரும்பாலும் என்ன, இந்த உலகத்துல வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், நகை சேர்க்கணும், நல்ல கல்வி படிப்புன்னு சொல்லி பெரிய லெவல்ல நம்ம வரணும், இதையா ஆலோசிக்க போறோம்? இதை நம்ம பெருசா ஆலோசிக்க போறதே இல்லை. நம்ம மறுமையை பற்றி தான். நம்முடைய இலக்கு என்ன? நம்ம இலக்கு மறுமதானே. அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய ட்ராக் பயணம் எப்படி இருக்கிறது? நம்ம மனைவியினுடைய பயணம், மறுமை வாழ்வுக்குரிய பயணம் எப்படி இருக்கிறது? சரி, நம்ம பயணம் தான் எப்படி இருக்குது? நம்ம பயணம் கரெக்டா இருக்கிறதா? அப்ப இதெல்லாம் ஒரு கலந்த ஆய்வுல தான் தெரியும், பேசும்போது தான் தெரியும். நீங்க இப்ப முதல்ல மாதிரி இல்லைங்க, ஏமா அப்படி சொல்ற, எங்க நீங்க சுபுக்கு போறீங்க? அப்ப அது பேசினாதானே தெரியும். நீங்க முதல்ல மாதிரி இல்லைங்க, ஏமா முதல்ல இருந்த அந்த மார்க் ஆர்வம் இப்போது உங்களிடத்துல இருக்கிறதா? பள்ளிவாசல் தொடர்பு இருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றிய நினைவு இருக்கிறதா? குர்ஆனை படிக்கிற மாதிரி நீங்க முதல்ல படிச்சீங்களா, அது மாதிரி படிக்கிறீங்களா? ஓ, அப்ப நான் பின்தங்கி இருக்கிறேனா? அப்ப நான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கிறேனா? இப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் எப்போ வரும்னு கேட்டால் கலந்த ஆய்வின் மூலமாகத்தான் வரும். இப்ப ஆலோசனைகள் என்பது நம்ம வந்து சொல்லவும் செய்யணும், பெறவும் செய்யணும். ஒரு மூமின் பிறருக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார், கெட்ட ஆலோசனை சொல்ல மாட்டார். எதிரி வந்து கேட்டா கூட ஒரு மூமினுடைய ஆலோசனை நிச்சயமா நல்லதா தான் இருக்கும். அல்லாஹ் மூமினுடைய தன்மை அப்படி படைச்சிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய பண்பு குறித்து சொல்லும் போது, வல்லதீனகும் லி அமானாத்திகும் வஅதிகும் ராவூன், அவர்கள் தங்களுடைய அமானத்துகளையும் வாக்குறுதிகளையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மூமின் சொன்னா வாக்குல அவ்வளவு சுத்தமா இருக்கும், நேர்மையா இருப்பாங்க, வாக்குறுதி பேணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ மூமின்ட்ட இருந்து வரக்கூடிய ஆலோசனை கெட்டதாவா இருக்கும்? நம்ம பிள்ளைக்கு கெட்ட ஆலோசனை சொல்லுவோமா? நம்ம மனைவிக்கு கெட்ட ஆலோசனை சொல்லுவோமா? நம்ம மனைவி நல்ல தரமான ஒழுக்கமான மனைவியாக, இறைச்சமுடைய
மனைவியாக இருந்தா அவங்க நமக்கு கெட்ட ஆலோசனை சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, நமக்கு ஒரு பெருஞ்செல்வன் தான் சிறந்த மனைவி தான். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சிறந்தவன் என்று சொல்வதுதான் உலகத்துல பெருசு. அப்ப இந்த நிலையெல்லாம் எப்போ வரும் நீங்க நினைக்கிறீங்க? குடும்பத்தார்ட்ட எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் கிடையாது. நான் செய்யறதுதான் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி. அந்த எண்ண போக்குகள் நமக்கு என்ன செய்யணும்? அடிப்படையில் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்களேன். ஹுதைபியா உடன்படிக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ என்ன, மக்காவிலிருந்து அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க உம்ரா செய்வதற்காக. குறைசிகள் அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை அவங்க படையும் வரக்கூடாது, போர் செய்யறதுக்காக வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க வர்றத தடுக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க குறைசிகள். இப்போ ரசூல்லா முதல்ல என்ன செய்யறாங்கன்னா உமரை அனுப்புறாங்க. நம்ம போருக்கு போகலப்பா, நாங்க உம்ரா வர்றதுக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி குறைசிகள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி உமரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போக மாட்டேன், ஏன்னா என் பண்பு தெரியும் தானே, நான் என்னுடைய தன்மையும் அவங்க தன்மைக்கும் சரி வராது, அதனால என்ன விட்டுருங்கிறாங்க. எனக்கு பதிலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போக சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பரிந்துரை செய்யறாங்க. யாரு? உமர். ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பரிந்துரையை ஏற்று பாருங்க, மசூராய் தான் இதான் கலந்தாய்வுங்கிறது. அவங்க அந்த பரிந்துரையை ஏற்று யார் அனுப்புறாங்க? உஸ்மான் அவங்கள தூதரா அனுப்புறாங்க. நாங்க போருக்கு வரல, உம்ராக்கு தான் வர்றேன்னு சொல்லி. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஒரு வகி தொடர்புடைய நபர். அல்லாஹ்வுடைய தூதர்னா எவ்வளவு அந்தஸ்து, வகி தொடர்பு இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட தொடர்புடைய இறை தூதர் அவர்கள் அந்த உமர் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஆள மாத்துறாங்க. இது மட்டும் இல்ல, அங்க குறைசிகள் அவங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அது முஸ்லிம்களுக்கு ரொம்ப பாதகமா இருக்கு, குறைசிகளுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, சகாபாக்களுக்கு ரொம்ப கோபம். அப்போ நீங்க தலையை மலிக்கிறது, குர்பானி கொடுக்கறதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது நமக்கு நன்மை இல்லை, நம்ம நிறைய இழக்கிற மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கு சாதகமா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஏன் இப்படி இறங்கி போகணும், அதனால நாங்க முடியெல்லாம் மலிக்க மாட்டோம், குர்பானி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட தெரியுமா ஆலோசனை கேட்டார்கள்? தன்னுடைய மனைவியிடத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த மாதிரி அவங்க எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யறது? உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க போய் முதல்ல செய்யுங்க, நீங்க தலைமுடியை இறக்குங்க, நீங்க குர்பானி கொடுங்க, அடுத்து என்ன நடக்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொல்றாங்க. அவங்க ஆலோசனை சொன்ன பிறகு அங்க ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு சாகிற மாதிரி அளவுக்கு கூட்ட நெரிசல், அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? போட்டி போட்டு அந்த காரியங்களை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இப்போ இதுல என்ன கவனிக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் இருந்து வகி வருகிறது, அவங்களுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி ஒரு ஆலோசனை சொன்னார்களா இல்லையா? இதுதான் இந்த கலந்து ஆலோசனை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப இறுக்கமா எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எனக்கு கலந்து ஆலோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல சல்மான் பாரிசி, அபு தர்தா ரெண்டு பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்கள் ரெண்டு பேரையும் ஒரு தோழர்களாக ஆக்கி விடுறாங்க. குடும்ப உறவுகள் மாதிரி ஆக்கி விடுவாங்க தானே, அது மாதிரி ஆக்கி விடுறாங்க. அப்போ சல்மான் அவங்க வர்றாங்க, யாரு? அபு தர்தா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவியை பார்த்தா கொஞ்சம் அலங்கோலமா எப்படி, எந்த ஒரு பற்றும் இல்லாம, இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் இல்லாம, ஒரு பற்றும் இல்லாம,
ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஒரு ஆரோக்கியமா இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, என்னமா உங்களுக்கு உலக பற்றே இல்லையா, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி வெறுத்துவே இருக்கிற, வாழ்க்கையே வெறுத்து போச்சா கேட்போமா இல்லையா? அது மாதிரி அபூதர்தா அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. அப்போ சல்மான் கேக்குறாங்க, ஏமா இப்படி இருக்கிற? அது அவருக்கு என்ன தேவை இருக்கு? யாருக்கு? அபூதர்தாக்கு என்ன தேவை இருக்கு? அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவர் இரவானா தொழுவார், பகலானா நோன்பு வைப்பார். இதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ இந்த சம்பவம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, சல்மான் அவங்க என்ன செய்யறாங்க, நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தொழக்கூடிய விஷயத்த தொலை விட மாட்டேங்கிறாங்க. நீ இப்பெல்லாம் தொலை வேண்டாம்ப்பா, தூங்குன்னு சொல்லி தூங்க விட்டுறாங்க. ஏன்பா என்ன இப்படி செய்யற, ஏன் தடுக்கிறேன்னு சொல்லி அபூதர்தா கேட்கக்கூடிய நேரத்துல சல்மான் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதெல்லாம் நீங்க செய்யணுமா இல்லையா? நீங்க என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க. உடனே இந்த செய்தியை போய் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நேரா போய் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சல்மான் சொன்னது சரிதான். அப்போ இஸ்லாம்னா என்ன? சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வை கவனிக்கணும். என்ன நடக்கிறது ஒரு ஆலோசனை வேணும். வீட்டுல என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு குடும்பம் நடத்தினா எப்படி? எப்படி போய்கிட்டே இருக்க, எங்க போற, போய்கிட்டே இருக்குது லைஃப், வாழ்க்கை எங்க போகுது, போய்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் ஒரு திட்டமிடல் இருக்கணும், ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். நம்ம கிட்ட நம்ம குறைய சொல்வதற்கு நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கதவுகள் திறந்திருக்கணும். எங்க வாப்பா ரொம்ப இறுக்கமான ஆளு, பேசுனா ரொம்ப கோபப்படுவாரு, எங்க வீட்டுக்காரு அவர்கிட்ட ஒரு பேச்சு பேச முடியாத, அவர்கிட்ட எதையும் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லி 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 அவங்களுக்கும் நமக்குமான திரை இடக்கூடிய நபர்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? இலகுவா இருக்கணும், குழந்தை மாதிரி இருக்கணும். எப்ப நம்மள அவங்க அணுகிறதும் நம்ம இடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்று அவர்களுடைய மறுமை வாழ்வைக்கு வெற்றிக்குரியதாக வரணும். நம்ம எதை பேச போறோம்? நம்ம பிள்ளைங்க, நம்முடைய மனைவி, நம்ம குடும்பத்தார், நம்ம எதை பேச போறோம்? நம்ம இலக்கு என்ன? துன்யாவா? துன்யாவை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இலக்கு என்னங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன அழகா ஒரு பட்டியல் போடுவாங்க, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாத, சிறுக்கு வச்சிடாத, மக்களிடமிருந்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே, ஆணவத்தோடு அலையாதே. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் யார் தெரியுமா? வானம் பூமி, அதே போல எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய மறைவான ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன கடுகளவு விஷயத்தை கூட அல்லாஹ் எடுத்து கொண்டு வரக்கூடியவன். அப்ப நம்ம குடும்பத்தார்ல ஆலோசனை நம்ம எதை சொல்ல போறோம்? துன்யாவில் அவர் வீடு வாங்கிட்டாரு, சொத்து வாங்கிட்டாரு, நம்ம எதையும் வாங்கல. அவங்க கடை வச்சிருக்கிறாங்க, ஓகன் இருக்காங்க, ஆகான் இருக்கிறாங்க, நம்ம எதையும் வாங்கல. இப்படியா நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு போறோம்? நம்ம எப்படி அழைத்து செல்லுவோம்? நம்ம இலக்கு என்னமா? நம்ம பயணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இருக்கிற நேரத்தில் நாங்கள் அப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோம். நாங்க எப்படி நினைக்கிறோம்? நாங்க வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் அப்படி இப்படிமா ஆயிடுறோம். அப்ப அது ஒண்ணும் தப்பு கிடையாது, வீட்டுக்கு போனா அப்படி இப்படி ஆறது தப்பு கிடையாது. அதை நினைவூட்டுறாங்க பாருங்க ரசூல்லா. எப்படி இந்த உலகத்தை பல கட்டங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பயணி போல் வாழுங்கள், அந்நியன் போல் வாழுங்கள். அந்நியனுக்கும் பயணிக்கும் இந்த இடத்துல என்ன இல்ல, சொந்தம் இல்ல. அப்ப இதுதான் குடும்ப மசூராங்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து தானே சொர்க்கத்துக்கு போனோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தந்தையை தவிர அவங்க மனைவி, அவங்களுடைய மகன் இஸ்மாயில், மனைவியினுடைய தியாகம், இஸ்மாயில் அவங்களுடைய தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டு குடும்பத்தின் அந்த குடும்பத்தாரினுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தானே அந்த ஹஜ்ஜி. அப்ப குடும்பத்தாரே சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது நம்ம இலக்கா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப இறுக்கமாகவே நம்ம பயணிச்சுட்டு இருந்தா நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போக முடியாது. அப்ப ரொம்ப விசாலனமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை அந்த
வெளியில வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு அந்த போர்கள் இது மாதிரி நடக்குமா இல்லையா, சிலம்பாட்டங்கள் அது மாதிரி ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என்னமா பாக்குறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சரிம்மா வா என்கிட்ட நின்னு பாரு அவங்க சொல்லுவாங்க. இப்படி நின்னு பாருமா, நீயே பாருமாங்க. அந்த உணர்வை கவனிக்கிறாங்கல்ல, அந்த மனைவியினுடைய உணர்வை கவனிக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் கூட நடக்கும். அப்போ நீங்க பாருங்க எப்படி அதை வந்து ஒரு ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி இருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு சின்ன ஆலோசனைகள் இருக்கணும், பேச்சுவார்த்தைகள் இருக்கணும், விட்டு கொடுக்கணும், நிறைய ஆலோசனைகள் அவங்களுக்கு சொல்லணும், நம்ம நிறைய ஆலோசனைகளை பெறணும். ஆலோசனையே பெற வேண்டிய அவசியம் இல்லாத ஒரே ஒரு ஆளு அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அவனுக்கு தானே ஆலோசனை இல்லை, வேற எல்லாத்துக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்போ நம்ம குடும்பங்களிலும் மசூராக்கள் என்பது நன்மைதான். அப்ப நம்ம பிள்ளைங்களே பார்க்கும். இப்போ நீங்க இங்க இருந்து குடும்பத்தோட ஒரு ஊருக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, போகும்போது சும்மா யானதானு போகிறீங்க, இது ஒரு கணக்கு. ஒரு சாரார் என்ன செய்றீங்க, உட்காந்து பேசுறீங்க, அம்மா ட்ரெயின் 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு, சரி 2 நாள் பயணம், சரி ரிட்டர்ன் வரணும். அடுத்து என்ன, போகும்போது நம்ம துவாவை கரெக்டா ஓதிடணும், சரியா? அல்லாஹ்வை நினைச்சு கரெக்டா துவாவை ஓதிடணும். பொருளாதாரம் இப்ப எவ்வளவு, இவ்வளவு செலவு 15,000, இவ்வளவு செலவு, கரெக்டா வந்தோடனே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடணும். இன்னென்ன காரியங்களை முடிச்சுட்டு இத்தனை டைமுக்குள்ள வந்துடணும் இப்படின்னு அந்த குடும்பத்துல மசூரா செய்து நீங்க அந்த பயணத்தை அமைச்சு பாருங்க. ஏனாதானு கூட்டு போறதுக்கும் வாங்க வாங்க கிளம்புங்க கிளம்புங்க 9 மணிக்கே கிளம்புங்க அப்படின்னு அந்த நேரத்துல அடிச்சு எங்க வா கிளம்புனா வந்துரு, வான்னா வந்துடணும் இப்படி சொல்றதுக்கும் ஒரு திட்டமிடலோட தன்னுடைய குடும்பத்தை அழைத்து சென்று விட்டு வர்றதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒவ்வொன்றையும் அவ்வளவு நன்மையை பார்க்கலாம். அதுதான் மசூரா, அதுதான் கலந்த ஆலோசனை. அப்ப இந்த கலந்த ஆலோசனை என்பது எல்லா விஷயங்களுக்கும் தேவைப்படுகிறது. குடும்பத்தாருக்கு தேவைப்படுகிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்களுடைய நல்லது கெட்டது, அவங்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் பிள்ளைகள், அதுக்கு அலைன்ஸ் பார்க்கறதுன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் கோர்த்து அழகாக பார்த்து ஒரு கண்ணியமான முறையிலே கலந்த ஆலோசனையின் பெயரிலே ஒரு குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பொக்கிஷமாக உங்க குடும்பத்தாருக்கு இருப்பீங்க. அவர் இருந்தாரு, எவ்வளவு எவ்வளவு பாரங்களை சுமந்தாரு, என்ன விஷயங்கள்லாம் சொன்னாரு, எவ்வளவு ஆலோசனைகள் கொடுத்தாரு, நல்லது கெட்டதுன்னு நம்ம அவர்கிட்ட பேதனை சொல்லுவோம். அதுதான் இப்படியான ஒரு நன்மக்களாக வாழ்ந்து நம்முடைய பயணங்களை அமைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும்.